ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நெய்வேத்தியம் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது திருச்செந்தூர் திருப்பாகம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட திருப்பாகம்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பாகம் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு பிரசாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கடாயை எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நம்பர் 1 குவாலிட்டி கடலை மாவு. அதுக்கப்புறம் நம்ம 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் நான் 3/4 பாகம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நான் முந்திரி எடுத்திருக்கேன். அது நம்ம முந்திரியை பல்ஸ் மோடில் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு அதில் அத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் நம்ம ஸ்டவ்வில் வைக்கல. ஸ்டவ் ஆன் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் கடலை மாவோட கட்டிங்க இருக்கும் சின்ன சின்னது, அதெல்லாம் கரைஞ்சி வந்துடும் நம்ம ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ண உடனே. இப்போ இது நம்ம குயிக்காக ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த பிரசாதம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு நம்ம நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கோம். இது அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கிறது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தான் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி இனிப்பு வேணும்னா நீங்கள் 1.5 கப் அளவு சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸாக இருக்குது. அதனால தான் நம்ம நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்குறோம். நான்ஸ்டிக் கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துருக்குறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ சேர்த்த உடனே கொஞ்சம் கலர் மாறி வருது பாருங்கள். இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுடும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இது நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த நெய் நம்ம சேர்த்துது கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒட்டாமல் வருது பேனில். அதனால தான் நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்து நம்ம செய்யும் போது இந்த மாதிரி நல்லா வரும். நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கரண்டியில் கூட இது ஒட்டாமல் வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகிட்டு இது நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இந்த திருப்பாகம் திருநெல்வேலி ஸ்பெஷல் பிரசாதம். இது திருச்செந்தூரில் இந்த கந்தசஷ்டி விரதத்துக்கு நம்ம செய்வோம். இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால நான் நெய்வேத்தியத்துக்கு இந்த பிரசாதம் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல பிகினர்ஸாக இருந்தால் ஒரே ஒரு கப் அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். இந்த திருப்பாகம் பார்க்குறதுக்கு கேசரி பாத்தே மாதிரி தெரியும், ஆனால் கேசரி இல்லை. இதுவே தனி டேஸ்ட்டு. வாயில் வச்ச உடனே இது கரியும். இந்த பிகினர்ஸ் கூட இதை நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் முதல்ல ஒரே ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கார்னிஷிங்க்கு முந்திரி சேர்க்குறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் போட்டால் நல்லா இருக்குன்றதுனால நான் கார்னிஷிங்க்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். நம்ம இன்றைக்கி ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பிரசாதத்தை செஞ்சிடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.